பர்த்ரைட் சிட்டிசன்ஷிப் இருக்கணுமா கூடாதா? பை த வே இந்தியாவில் அது கிடையாது. இப்போ நம்ம வந்து நியாயங்களை பார்க்கணும். அமெரிக்காவுடைய அரசியலமைப்பில் அது இருக்குது. இந்திய அரசியலமைப்பில் அது கிடையாது. இப்போ இந்தியாவுக்கு அமெரிக்காவைச் சேர்ந்த 2 வெள்ளைக்காரர்கள் வருகிறார்கள். அந்த அம்மா பிரெக்னென்ட், அவங்க குழந்தை பெத்துறாங்கன்னா அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது, அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் தான். அதுவும் அவங்க பதியணும் அமெரிக்கன் எம்பசியில் வந்து எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. ஆனால் இந்தியாவைச் சேர்ந்த 2 பேர் சுற்றுலாவுக்காக அங்கே போகிறார்கள். அங்கே அவங்களுக்கு குழந்தை பிறந்துருது அப்படின்னா உடனே அந்த ஊர் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு அமெரிக்க குடியுரிமை அந்த குழந்தைக்கு கொடுத்துரும். இதுதான் வந்து நப் ஆஃப் த டிஸ்கஷனே. அது சரியா தவறா அப்படின்னு அமெரிக்காவில் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு அதில் ஒரு கருத்தும் இல்லை. நம்ம அப்படியே ஓரத்தில் இருந்து பார்ப்போம், அது போதும் நமக்கு. பட் இவர் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி வந்து 8, 9 மாத கர்ப்பிணிகள் அங்கே போறாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க. உடனே அந்த குழந்தை அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடுது. குழந்தை அமெரிக்கன் சிட்டிசன் ஆன உடனே அவங்க வந்து கொத்து கொத்தாக ஆட்களை உள்ளே வரவழைக்கிறார்கள். அது உண்மை இல்லை. அமெரிக்காவில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை 21 வயது ஆகும் வரை வேற யாரையும் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா உள்ள கொண்டு வர முடியாது. 21 வயதுக்கு பிறகு தன்னுடைய தாயையோ தந்தையோ அல்லது மற்ற நெருங்கின உறவினர்களையோ அவர்கள் வந்து டிபெண்டன்ட் விசால உள்ள கூட்டிட்டு வரலாம். அதுவும் வந்து ப்ராப்பர் விசா ப்ராசஸிங் வழியாக தான் நடக்கணும். ஸோ இவர் சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை போய் அப்ளை பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது நம்பர் 1 பாயிண்ட்.